தொலைபேசி மூலமா நீங்க இது பண்ணுங்கண்ணா. இப்ப ரெண்டாலும் இப்ப நான் இல்ல 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 இது பொதுத்தளத்துல கதை கேட்கல, பொதுத்தளத்துல ஓப்பனா வெளிப்படையா கதைக்கலாம். அதாவது நீங்க நீங்க வந்து நேரடியாக போன் நம்பர் சொல்றீங்களா இல்ல அவர் இடையில குறுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த அண்ணன் கேட்கிற கேள்வி அனுசன் இந்த இந்த இப்ப வலைதளத்துல வந்து அவர் நேரடியா கேட்கிறார். அவர் கேட்டதுக்கு மட்டும் கரெக்டா பதில சொல்லுங்க. போன்ல பேசுறது அது தனிப்பட்ட விஷயம். கேளுங்க, திருப்பி கேளுங்க அந்த கேள்வியை. அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கு உதவி திட்டம் என்ற ஒரு அந்த யூடியூப் கண்டென்ட்டுக்குள்ள வந்ததுக்கு முன்னுதாரணமா இருந்தது கிருஷ்ணா என்று நீங்கள் சொன்னால், இன்றைக்கு அவர்களே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து பிரச்சனையா இருக்கேக்கில்ல, அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? பிழையான முன்னுதாரணம், அவர் பிழையான முன்னுதாரணம். அனுசன் தம்பி வழக்கம், அவர் வந்து பிழையான முன்னுதாரணம். அதாவது கிருஷ்ணா பிழையான. இப்ப என்ன சொன்னா, இப்ப அவர் வந்து இப்ப போலீஸுக்குள்ள வந்து இருக்குன்னா அவரை வந்து என்ன சொல்றதுன்னா தெரிந்தா என்ன சந்தேகத்தின் பேரை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இந்த டைம்ல வந்து நம்ம அவரை பத்தி கதைக்கே தேவையில்லை இந்த இடத்துல. அதாவது வந்து நீங்கள் ஒரு வெயிட் பண்ணுங்க அண்ணா, தயவு செய்து. இப்ப அவன் ஊர்ல இருக்கிற பொடியன் என்ன, நீங்கள் அவரை பற்றி கேட்டு அவர் சரியா புளியாண்டு இவர் விட்ட ஒரு புளிய உண்டு. இவர் அந்த முன் ஒட்டிய பார்த்துட்டு நீங்க முழு புத்தகம் கூடான்னு சொன்னா தப்புன்னு சொன்னா என்ன சொன்னா அது உங்களை சரியான புளிய உண்டு. அதால இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப அவன் வாயால எஸ்கே கூடான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு என்ன ராய் பண்ணாங்க. தயவு செய்து அவருக்கு ஒரு நிலப்பாடு தாண்டி நாங்கள் ஒரு நாள் முன்வாதாரமா எடுத்தால் அது புலியா இருந்தாலும் புலியா இருக்கிறோம் விசுவாசமா இருக்கும். அது சரியோ புலியோ எடுத்த முன்காரத்துக்கு நாங்கள் விசுவாசமா இருக்கணும். சோசியல் மீடியால வந்துட்டு பொது வழி ரெக்கார்ட் எடுத்துட்டு அவங்க அனுசன் போய் எஸ்கே தப்பா காய்ச்சுன்னா அவருக்கு ஒரு சிக்கல் உருவாக்கும். தயவு செய்த நீங்கள் சொல்லட்டேன். இப்ப ஒரு வேளை வந்து பேட்ட கதைக்கிறீங்களா? ஓகே, இதுல என்ன பிரச்சனை, நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அனுஷன் ஆரை பார்த்து நீங்க ஒரு முன்னுதாரணமா வழிகாட்டிய பார்த்து நீங்க இதுக்கு வந்து நீங்க கேட்க அவர் ஓகே கிருஷ்ணாவை என்று சொல்லி சொன்னார். ஒரு வேளை அண்ணன் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள அனுசன் பதில் சொல்லணும்டா இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்ன, ஒருவேளை அனுசன் கிருஷ்ணாவை பார்த்த அந்த உதவி திட்டம் தொடக்க கிருஷ்ணா ஒரு ஒரு ஒழுங்கான மனுஷனா இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்ப கிருஷ்ணா பூஜ்ஜியம். இவர் ஸ்டார்ட் பண்ண இவர் கிருஷ்ணா பார்த்து ஸ்டார்ட் பண்ண இவரும் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் அடைக்க. அப்ப இவர் அப்பா பார்க்க கிருஷ்ணா ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அனுசன் பார்வையில கிருஷ்ணா ஒரு பூஜ்ஜியம். ஆனா அது அவர் அங்க இருந்தோண்டு அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கிறாருன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சபேசனும் சுபேஷ் ஓகே அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு அது இல்லை, நீங்க சொல்ற சரி. என்ன நான் அதை தான் எதிர்பார்த்தேன், அப்படி ஒரு பதில தான் நான் எதிர்பார்த்தேன். நான் அது அவர்கிட்ட வாயில இருந்து வரையில ஓகே இல்ல அவர் சொல்ல முடியும், சொல்ல முடியாது இருக்குது. அப்படி என்று சொன்னால் வந்து எதிர்காலத்திலே அவர் வந்து வெளியில வந்தா பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னும் ஒரு சற்ற வந்து இன்னும் ஒரு விஷயங்களை வந்து விடலாம்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. என்ன அது நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. இல்ல இல்ல நிச்சயமா சேர மாட்டேங்க அண்ணா. அவ சேர்ந்து நின்றாலும் அண்ணா இப்படியான கருத்து வராதண்ணா. அது 100% உண்மை. ஏன்னா அதுதான் தனியா இருக்குது. அப்ப அங்க தனியா செயல்படுறவன் இப்படியே பார்க்கலாம். அவர் வந்து இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டுல வைக்கிறீங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுல அவர் குற்றச்சாட்டு பண்ண இல்ல நல்லவன் கிருஷ்ணா வழியா வந்தா இவர் சேர்ந்து பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் அவர் கூடாவன்னு சொன்னா அவர் சேர்ந்து பண்ணிக்க மாட்டார். நம்பர் என்ன என்ற கருத்து அப்படிதான் சொல்றீங்க. ஓகே ஓகே அடுத்த கேள்வி வணக்கம். நான் உங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்க சின்ன வயசுல இருந்து அதை செய்த வீடியோல இருந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சரியா பார்த்துருக்கிறேன், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து உங்களோட வீடியோல நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நபரையும் நீங்க வந்து ஒரு பாடிஷன் பண்ணியோ ஏதோ ஒரு விஷயமான ஒரு இது பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ உங்களோட வீடியோவில் நான் அவ்வளோ பெருசான ஒரு விஷயமா பார்த்ததில்லை. சிரிக்க வச்சுக்கிறீங்க, சில விஷயங்கள் சிந்திக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க. ஒவ்வொரு உதவி திட்டம் செய்யும் போதும் ஒரு வீடியோவும் உங்களோட வீடியோவில் நான் அதே மாதிரி ஆரம்ப நிலையில் அவற்றை வீடியோ நாங்கள் வந்து அப்படி தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால்
அவர் அதுக்கு பிறகு செய்த வீடியோ ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஏழைகளை பயங்கரமான ஒரு எங்களுக்கு மனம் வலிக்குதுண்டா அவங்கள அவர் செய்கிற விஷயம் எங்களுக்கே மனம் வலிக்குதுண்டா அவர் செய்த அந்த அவங்களுக்கு இவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் வீடியோ போட்டுட்டு அவர் போயிருப்பார் அங்கால போயிருப்பார் மனசு வலிச்சிருக்கும் இன்றைக்கு வந்து அவர் செய்த அந்த பிழைக்கான ஒரு கர்ம வினையத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், உதவி திட்டம் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, எல்லாமே சரியான முறை செய்கிறீங்க. நீங்கள் அவர் செய்த ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையால் இன்றைக்கு அவர் செய்த நல்லதுகள் கூட மறைஞ்சு போயிடுச்சு. சரியா, அவர் செய்த நல்லது செய்திருக்கலாம், அவர் 50% செய்திருக்கலாம், 50% செய்யாம விட்டுருக்கலாம், இன்றைக்கு மறைஞ்சு போயிட்டு. அப்போ நான் என்ற வேண்டுகோள் ஒன்று தான், உதவி பணக்காரனாக வர்றது ஏழையாக இருக்கிறது எல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம். நாங்கள் எல்லாம் சின்ன வயசு, எனக்கு 42 வயசு தம்பி, 43 வயசு. நான் சின்ன வயசு 7 வயசுலேருந்து நான் படாத கஷ்டமும் படாத துன்பமும் இல்லை, ஒரு போராட்ட சூழ்நிலையில் அதிலேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரான்ஸில் வந்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர் செயல்பட்ட விதங்கள், நிறைய விதங்கள், ஆக்களை கொலை மிட்டல் விடுறது, அந்த மாதிரி விதங்கள்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை சரியான முறையான செய்யும். உங்கள்கிட்ட நான் பெருசாக எந்த குற்றமுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்க இல்லைன்ற என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோது கண்டுபிடிக்கிறேன். நம்ம அவர் செய்ததை கர்ம வினை. ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு சைடில் இருந்து தேவையில்லாமல் சப்போர்ட்கள் செய்து ஊதிகளை போட்டு அவர் செய்கிற நல்லவர் கடவுள் அது இதன்று ஒவ்வொரு மாதிரி வீடியோ பாட்டு போட்டுலாம் செய்கிறது சரியான தவறு. ஒரு தரப்புல செய்தால் நீங்கள் இப்போ இதில் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, அண்ணன் நான் திருத்தி கொள்றேன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி முறையில் அவர் சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டதை நக்கலாக கதைக்கிறார், வயசானவங்கள நக்கலாக. இதில் வந்து இதில் இருந்த வயசு மூத்தவங்க எல்லாரையும் நக்கலாக தான் காய்ச்சோம். ஒருத்தரை சரியான முறையில் பதில் அவர் சொல்லலை. நான் சொல்கிற விஷயம்தான், பிழை செய்கிறது மனித இயல்பு. அதை மன்னிப்பு என்று கேட்கும்போது சரியான முறையில் கேட்கணும், சரியான முறையில் திருத்தி கொண்டு நடக்கணும். அப்போ நீங்கள் வந்து நீ அந்த நிலைமை அந்த தவறு நீங்கள் செய்யலாம், இனிமேல் செய்யக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல உதாரணமாக நீங்கள் இருக்கணுமன்றது என்ற ஒரு வேண்டுகோள். அதை நீங்கள் ஏற்று நடப்பீங்கன்னா, சகோதரமாக ஒரு அண்ணாவாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஏற்று திருத்தி நடந்தீங்கன்னா சத்தியமாக உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரோ உலகத்தில் யாரும் தவறு செய்தவன் திருத்தி நடந்தால் அவனை கடவுளாக தான் பார்க்குறான். ஆனால் இன்று வரையும் அவன் சைட்லேருந்து அவருக்கு இன்றையும் அவங்களோட அவங்களோட குடும்பமோ அவங்களோட சொந்தமோ அந்த தவறை ஏற்றுக்கொள்ளிடமே இல்லை. ஒவ்வொரு வீடியோ முடியும். எனக்கு இன்பாக்ஸில் வேண்டிய ஒரு வீடியோ வந்தது, அவரை கடவுள் மாதிரி சித்தரிச்சு. ஏன் நீங்கள் இன்றைக்கு அவர் தவறு செய்யலை என்றால் ஏன் அவர் காவல் நிலையத்தில் இன்றே இருக்கிறேன்? அவர் தவறு செய்யாத, இப்போ நான் தவறு செய்யலை, என்ன எப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போகும், இல்லை நான் என்ன போன்ற விளக்க மறியல மாதக்கணக்கில் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்த தவறை அவங்க ஒத்துக்கொள்ளலை. இன்று வரைக்கும் அவருக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எதிரியோ எதுவும் இல்லை. யாருக்கும் உங்களுக்கும் தம்பி எங்களை தமிழ் படியல் மேலே வர்றது, இளம்படியல் மேலே வர்றது எங்களுக்கு பிடித்த சந்தோஷம். ஆனால் அதில் புற பிள்ளைகளை திருத்தி கொண்டு நடக்கணும்ன்றது என்ற வேண்டுகோள். அது தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நன்றி. நன்றி. யாரு தமிழ் ஐடியா அண்ணா? வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. வீடியோ பார்த்துதான் என்ன உண்மையா இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னால், நீங்கள் எல்லாரும் காய்ச்சிட்டீங்க கணக்கு நான் கேட்டுனேன். ஆனால் அந்த உதவி செய்கிறார்களை பற்றி நாங்கள் இதே ஒரு வீடியோ போட்டால் அவர்களை எடுத்து மெரிட்டுற பாணியை கொஞ்சம் உண்மையாக குறைக்கிற நல்லது. ஏன்னா கருத்துக்கள் சுதந்திரம் வந்து எல்லாரும் கருத்து சொல்லலாம். அப்போ நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயமாக நாங்கள் கண்ணால் காணல என்ன நடந்தேன். ஆனால் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி ஏதோ விட சொன்ன அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறது. ஆனால் எடுத்து என்ன பற்றி செத்து போச்சுன்னு போடுறதும், நான் இப்போ சொல்ல போனால் 2 நேரம் இந்த டிக்டாக் வந்த அப்புறம் செத்துட்டேன். அப்போ அவை எல்லாம் என்ன காரணம்னா, ஆரோ ஒரு முடியாத விஷயங்கள் நான் செய்யல, அவை எனக்கு எதிர்க்கிற ஒரு காரணம். அப்போ அந்த காரணங்களை வந்து உண்மை சொல்லப்போனால் எஸ்கே கிருஷ்ணா குறைக்க வேணுமென்றால் இந்த தனிப்பட்ட இதை வேணும். நான் அவற்றை ஆக்கள் வந்து இன்னும் என்னென்னு சொல்லுவேன், எனக்கு அவருக்கு செய்ய சொந்தக்காரனாக இருக்கலாம் அவன். ஆனால் எனக்கு அது வேண்டாத ஒரு விஷயம். நான் ஒரு பொதுவான இடத்த 2 காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் பொதுவான இடத்த கதை கேட்கல, அதை நான் நியாயமாக தான் கதை கொடுணும். நான் அதுக்காக இல்லை அவர் செய்திருக்கலாம்னு சொல்லல. நான் ஒரு பொதுவான இடத்த கதை கேட்க இன்னும் கதைக்க விடவும். அப்போ அதைத்தான் எல்லாட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு தனுஷ் வந்து அவர் பெரிய அளவில் ஒன்றும் செய்யாட்டியும் ஆனால் சொல்கிறேன், இப்போ பொதுவாக சொல்கிறேன் அந்த விடயத்தை. சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும். நன்றி அண்ணா. நன்றி அனுசன். உங்கள்கிட்ட ஒரு அண்ணன் கேட்க போறீங்க, தமிழ் அண்ணா கதைக்க போறீங்களே? இல்லை அனுசன், தனுசனுக்கு நான் ஒன்றும் சொல்ல இல்லை, ஆனால் சொல்கிறேன். இப்போ பொதுவாக இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள், அதில் கொஞ்சம் அக்கறைப்பட்டீங்கன்னா சரி. ஏன்னா பணம் வந்து எப்படியோ நாங்கள் புலம்பெயர் தேர்தல் தான் வருது. அப்போ அதை வர்ற ஆக்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு டீசெண்டாக கதைச்சு ஒரு டீசெண்டான வீடியோ கொடுத்து அதுவெல்லாம் எல்லாருக்கும் வேணும். அதை பார்த்து கேட்கலாம். இன்னும் கூட ஆக்கள் வந்து ஹெல்ப்புக்கு முன் வருவினேன். இல்லை எங்களுக்கு ஒரு எரிச்சல் நடக்கூடிய காய்கறி வாங்கினாலும் இல்லை கோவம் வரக்கூடிய காய்கறி வாங்கினாலும் அது இன்னும் எங்களுக்கு இன்னும் விஷமத்தை விட்டு நாங்களும் இன்னும் கூட தான் கதைக்க சொல்லுது. ஆனால் அப்படி நான் கதைக்கல, நான் சொல்கிறேன்.
அந்த விரட்டுற பாணியில குறைச்சு கொள்ளுங்க. ஆக்களுக்கு விரட்டுற பாணியில கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லது. ஓகே ஓகே நன்றி அண்ணா. மற்றது இடியன் அவருக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப தமிழ் இவர் கதைச்சதோட சேர்த்து ஒரு கதை ஒன்று சொல்லணும் நான். அது இதுல வந்து அனுசன் இந்த தமிழ் ஐடியா அந்த அண்ணன் சொன்ன விஷயத்துக்குள்ள உங்களோட பக்கத்துல இருந்து எப்படி பிழை உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு வீடியோவை பார்த்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு காசு அனுப்புது. அந்த ஆள் வந்து அந்த நீங்க அடுத்தது அந்த தன் காசை கொடுத்துட்டு நீங்க வீடியோ போடுவீங்க வெயிட் பண்ணினேக்கு அந்த வீடியோ வெராட்டிக்கு அவர் உங்களுக்கு டெலிபோன் அடிச்சு கேட்கிற அந்த உங்களை அண்டில முழு பேருக்கும் சேர்த்து சொல்றேன், ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல முரண்பாடு வேறு இது. ஆனா நீங்க எல்லாரும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இங்கேயும் இந்த வெளிநாட்டிலும் குளிருக்குள்ள பனிக்குள்ள எல்லாத்துக்கும் என்னென்று கஷ்டப்பட்டு காசு அனுப்பி போட்டு அவன் தன் காசு அந்த இடத்துக்கு போய் கிடைச்சிட்டுதோன்ற ஒரு ஆதங்கத்துல உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க சில நேரத்துல சின்ன கோபத்தோட கேட்கலாம். ஆனா காசு தந்தவன் கோவப்படுறதுக்கும் காசை வேண்டி உதவி செய்யற நீங்க கோவப்பட்டு கதைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியோ? அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு இங்க இருக்கிற ஆட்களுக்கு இடையில முரண்பாடு உருவாகுது. அப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க காசு வேண்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு தவணைய சொல்லுங்க, இவ்வளவு நாளுக்குள்ள இந்த உதவி திட்டத்தை நான் செய்வேன். இல்ல செய்யலாண்டா நீங்க சொல்லுங்க, அண்ணா இந்த காசை வச்சிருங்க, நான் போறதுக்கு 2 நாளைக்கு 5 நாளைக்கு முன்ன கேட்கிறேன், அப்ப நீங்க போடுங்க, அந்த உதவி திட்டத்தை நான் செய்யறேன். இதுல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, நீங்க காசுகளை வேண்டி பேங்க்ல வச்சிருக்கீங்க, இங்க இருக்கிறாங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுது, பேங்க்ல வச்சுறதுக்கு நீங்க வட்டி காசு எடுக்கிறதுக்கு தான் அந்த உதவி திட்டத்தை தடை பண்றீங்க என்ற ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணா, இப்ப எந்த பக்கம் உள்ளதை நான் சொல்றேன்னா, உண்மையிலேதான் மனசுல நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, உண்மையில வந்து இப்ப எல்லாருமே வந்து இப்ப காசு அனுப்பக்கூடிய எல்லாருமே வந்து அனுசரணி வீடியோ இல்லாமல் கொடுத்து எனக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கட்ட அனுப்புனால் என்று சொன்னாலும்னா ஒரு நாளைக்கு 10 உதவி செய்யலாம். பர்சனலா வீடியோ எடுத்து அதாவது அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி செய்ய வேண்டாம், 10 உதவியும் செய்யலாம். ஆனால் ஒரு சிலர்னா வீடியோ வந்து சின்ன பிள்ளைய காட்டுன்னு சொல்லிட்டு பிரைவேட் பண்ணதுக்கு ஏன் அந்த வீடியோ தூக்கணும், நாங்க காசு அனுப்பி நீங்க செஞ்ச ஏன் தூக்கணுன்ற கேள்வியும் எங்களுக்கு வந்ததுன்னா, அப்ப அதனால வந்து இப்ப வீடியோல பேர் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர். காசு அனுப்பக்கூடிய எல்லாரையும் நான் சொல்லல, குறிப்பிட்டு சொல்லல, ஒரு சிலர் இப்ப பிள்ளைகளோட பிறந்த நாளை வந்து வீடியோல வந்து சொல்லுவாங்க. அப்ப ரெண்டால் வீடியோல நீங்க காட்டணும், இப்ப காசு நான் ஒரு 50,000 தாரன்னு சொன்னா வந்து நீங்க வீடியோ எடுத்து போகணும் தம்பி, அதுல வந்து பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா பெண்ணாலையும் வந்துன்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ எடுத்துன்னா யூடியூப்ல போட இல்லாதுன்னா, இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து அந்த வீடியோ கட் எடுத்து அவங்க அனுப்புறேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா 2-3 நாளா வந்து நாங்க வீடியோ கொடுத்து நாங்க காசை கொடுத்து, ஏன்னா இப்ப வீடியோ போடல சிச்சுவேஷன்ல வந்து அவங்களோட காசை கொடுத்து போட்டதுக்கே வந்து ஏற்றுக்கொள்ளல அவங்க. அப்படின்னா நீங்க வந்து ஒரு உதவி முடிஞ்ச பிறகு அடுத்த உதவியை கேளுங்க, அது இன்னும் உங்களுக்கு வசதியா இருக்கு. இப்ப போன் வந்து இப்ப உதவி கொடுத்தாக்கள் வந்து போன் அடிக்க அந்த போன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணி அதான் நான் சொல்றேன். இப்ப என்ன சொன்னா உண்மையில என்ன, இப்ப 100 வீதத்துலன்னா ஒரு 25% மாணாக்கள் வந்து உண்மையில வந்து பேர் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு 75% மாணாக்கள்னா உண்மையை சொல்றேன்னா எங்களோட பேர் வந்து யூடியூப்ல வரணும், அந்த லிங்க வந்து சொந்தக்காரருக்கு அனுப்பணும், நிறைய பேருக்கு அனுப்பணும். இப்ப அந்த வீடியோ நான் 10 நாள்ல ப்ரே பண்ணாலும்னா கண்டிப்பா அதை கேட்டுட்டாங்கன்னா, நான் போட்ட வீடியோ காணல, எங்கட காசு கொடுத்த வீடியோ காணல, என்ன நடந்துட்டு கேட்குறாங்க. அப்ப நான் என்ன செய்யறது? இப்படி நான் எனக்கு அந்த போலீஸ் பிரச்சனை வந்ததுக்கு நான் 2-3 சின்ன பிள்ளைகள வீடியோ டிலீட் பண்ண, 4 வீடியோ டிலீட் பண்ணல, 3 பேர் வந்து கேட்டாங்க 3 மாசத்துக்கு பிறகு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ பார்த்து கொண்டாண்டு இருக்காங்க, யாரோ ஒரு கால் காட்டி கொண்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்யல. என்ன யோசிச்சு பாருங்களேன். இல்ல அது உண்மையா இல்ல, இதுக்காக சொல்ல நீங்க எல்லாரும் விட்ட பிள்ளை அப்படின்னா, அந்த வீடியோ முடிச்ச உடனே ஒரு பிளாக் கொண்டு தயாரிச்சு அந்த பிளாக்ல வந்து யார் இந்த காசு இருந்தது, இவர் அட்ரஸ் என்ன, இவர்கிட்ட போன் நம்பர் எல்லாத்தையும் போட்டுன்னு வந்தீங்க அந்த வீடியோட சேர்த்து, அவர் காசு இருந்தாலும் வந்து அந்த பிளாக்ல நேராக போய் பார்ப்பேன். அப்ப அதனால அவருக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துடும். ஓகே, இந்த பிளாக்ல எல்லாம் எழுதி கிடக்கு, இன்னும் பேரு காசு கொடுத்தாச்சு, இந்த வீடியோ எல்லாம் கிடக்குன்னா அப்படி செய்தீங்கன்னா என்ன பொறுத்தல இன்னும் ஒரு நேர்மையான வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வீடியோ முடிச்சுட்டு ஒரு வெப்சைட்ல எழுதுறீங்க, ஒரு பிளாக்ல வச்சு எழுதி போட்டு அந்த பிளாக் லிங்கையும் வீடியோ லிங்கையும் யார் காசு இருந்தது அவைக்கு அனுப்புறீங்க. அவன் ஓகே அந்த காசுக்கு செலவு நடந்துட்டுது என்ற ஒரு முடிவு அவைக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவன் தனுசம் வந்து காசை கொடுத்துட்டாங்க எங்களுக்கும் பிளாங்கும். அப்ப அதுக்கப்புறம் அடுத்த உதவி சுவரா இன்னும் கூட வரும். அப்ப இன்னும் கூட மக்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். இந்த வெளிப்படையா நீங்க செய்யறேன். மற்றபடி என்ன சொல்ற, இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விடியம். என்னங்க அங்க தமிழ்ல மக்களுக்கு உதவிகள் தேவை, ஆனால் இப்படி ஒரு சிலர் செய்யறதால ஃபுல்லா எல்லாம் தடப்படுது. இப்ப நான் இதுக்காக சொல்லல, அனுசன் கூட நான் குறையா சொல்லணும் இல்லை. நான் இங்க இங்கிலாந்துல மில்டன் கின்ஸ் ஒரு சிட்டியில இருக்கிறேன். இங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்க நான் போனேன் ஐயா. அங்க போன இடத்த ஒரு வீடியோ எடுத்தேன்.
அப்ப அவர் ஒரு நாள் நான் உங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டா நீங்க பாத்தீங்க தெரியல, அவர் எனக்கு சொன்னவர் அனுசனுக்கு நான் ஃபோன் பண்ண ஆன்சர் பண்றேன் இல்லை நான் உண்மையா இது சீரியஸ். அப்ப அந்த இப்படியான விடியங்களை நீங்க ஆன்சர் பண்ணுங்க, போனை ஆன்சர் பண்ணி கதைங்க வைக்க கிளியர் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட பேர் தான் மெல்ல 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 கட்டு போகுது. கட்டு போய்க்கலாம் நீங்க அடுத்த முறை தொடர்ந்து செய்யலாத கட்டத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அதான் இந்த வேண்டுகோள். ஓகே, நன்றி. அடுத்தது வந்து அண்ணன் யார் கதைக்கு சொன்னீங்க? ஓகே, ஜெஃப்னா ஆர்ஜி என்ற ஒரு ஆள் நிற்கிற அண்ணன் கதைக்கிறீங்களா? கீழே ஆட்கள் சேன பிறகு கேட்கணுமே. அனுஷனுக்கு மேல தேங்க்யூ சொல்லணும், ஒரு டீசெண்டா வந்து மேல பதில் அளிக்கிறதுக்கு. உங்களை பார்த்து பல ஆட்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா அந்த எஸ்கேப் உலகம் வந்து இதுல வந்து கதைக்கும் போது ஒரு இன்டிசென்ட் பிஹேவியர் என்னன்னு சொல்றது, லைக் ஒரு யூடியூப்ல காசு கொடுத்த ஆக்களோட கதைக்கிறத வித்தியாசமா இருக்குது. இதுல வந்து ஒரு கேள்வியை கேட்டா அந்த 3 பேரும் அழிக்க நடந்து கொண்ட விதம் வந்து ஒரு அருவருக்கத்தக்கதா இருக்கு. சரியா? யூடியூபர்ஸ் மேல அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். லைக் நாங்க உங்களை கேள்வி கேட்கறது கட்டாயம் இல்லை, நாங்க வெளிநாட்டுல இருந்து ஹெல்ப் பண்றபடியா கேட்க நீங்க ஒரு சமூக சேவை செய்யறவங்க. அதெல்லாம் நம்ம அனுசரிக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஹெல்ப் செஞ்சால அனுஷன் வந்து இப்ப ஒரு உங்களுக்கு இந்த பேங்குக்கு காசு வர ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடலாதா? ஒரு நான் உங்களுக்கு ஒரு காசு அனுப்பி ஒரு ஹெல்ப் சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அந்த வீடியோவோட ஆட் பண்ணிடலாம் தனி அந்த அனுப்பின சொட்டுகளை மட்டும். இப்ப நீங்க அனுப்புறது மட்டுமாண்ணா? அதாவது வந்து இப்போ நீங்க ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்யறீங்க, ரைட்? இப்ப ஒரு 5 பேர் காசு அனுப்பிட்டாங்கன்னா அந்த 5 பேர்ட்ட இதே நீங்க காட்ட முடியாதா? இந்த ஒரு ஐடியா ஒருத்தர் தரல என்ன? இப்ப நீங்க அந்த ஐடியா சொல்ற முடியாதான் எனக்கு தோணுது. எனக்கு தோணுது அப்படி நீங்க செய்யும் போது என்ன நடக்கும்? இந்த ஐடியா வந்து தோணுது. இப்ப அந்த ஒரு நீங்க போடுற வீடியோக்கு 10 பேர் ஹெல்ப் பண்ணிருந்தா அந்த 10 பேர்ட்ட பேருமோ அந்த 10 பேர்ட்ட அமௌண்ட் பதில வந்திருந்தேக்கு நீங்க கொடுக்குற அமௌண்ட் மச்சாயக்க கணக்கா இருக்கு. ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னன்னா இது வரைக்கும் செய்த எல்லாம் எனக்கு 2ஆம் மாசம் வரைக்கும் எல்லாமே வந்து நான் ஸ்டேட்மெண்டா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். இந்த போலீஸ் பிரச்சனை காரணமா இல்ல நான் என்ன சொல்றேன், நிறைய பிரச்சனை கதைக்கலாம் இருக்குண்ணா. எனக்கு வழக்கு கதைக்கலாம் இருக்குண்ணா. இப்ப நீங்க இப்படி நான் சொல்ற மாதிரி செய்ய ஏழுமன்னு சொன்னா அது உங்களுக்கு வந்து இவ்வளவு டோர்ச்சர் இருக்காது, உங்களுக்கு வந்து இவ்வளவு ப்ரெஷர் இருக்காது. இப்ப டிக்டாக்ல வந்து இப்படி சமூக வலைதளத்துல வந்து உங்களோட பேர் பேட் ஆகாது. ஈஸியா இருக்கு, உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? சரி சரி, நான் ரங்குறேன். மற்ற ஏத்துக்கோ. நன்றி. ஆனா எனக்கு அனுஷனை பிடிச்சிருக்கு என்ன நடந்து கொண்ட விதம். நன்றி நன்றி அனுசன் அவங்க சொன்ன உலகிட்டு அவனுக்கு அது என்னன்னு சொன்னா நான் மக்காளி வழி கொடுக்குறேன், நான் மக்காளி தான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஓகே குயின், நீங்க குயின் கதைங்கோ. ஓமண்ணா எனக்கும் சார்ஜ் முடியுதா? நான் ஒரு கிரவுண்ட் உள்ள நிக்கிறேன், கிரவுண்ட் ஒன்றுக்குள்ள. ஓகே, குயின் கதை காட்டி மன்னிக்கவும் கதைங்க, மன்னிக்கவும். ஓகே, சுல்தான் கதை. சுல்தான் அப்படி வந்துட்டீங்களா? மேக்கி எடுத்து கதைங்களாப்பா. ஓகே, என்ன பிரச்சனை அவரை நாங்க அனுப்பணும். நானும் கதைக்கிறேன். அனுசன் நீங்கள் வந்து செய்யற கண்டிப்பா நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்க நல்ல மரியாதை கதைக்கிறீங்க. நீங்க சின்ன பிள்ளை தானே, நீங்க வந்து அறியாம ஒரு சில தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா இனிமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அடிச்சு கதைக்கலாம்ல தானே? அடிச்சு கதைச்சு நீங்க ஹலோ வேற யாரும் இருக்கீங்க கதைக்க? கியூன் வந்து என்ன குயின்ஸ் வந்திருக்கவா? அப்படிங்க இருக்கு. குயின்ஸ் வணக்கம். வணக்கம் அண்ணா. கேள்வி ஏதாவது அனுசன்கிட்ட கேட்கிறேன்னா கேளுங்கம்மா. இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுட்டு. இல்ல வந்து நீங்க பேசுங்க. ஆமாம், அந்த நீங்க உதவி திட்டம் செய்யறவங்க திருப்பி வந்து அந்த வீடியோ சொல்றீங்க தானே? ஆமாம், அவங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் இதுல ப்ரைவேட் பண்ணி விடுறேன், இல்ல டிலீட் பண்றேன். ஏன்னு சொன்னா இதுக்கான உதவி திட்டம் கிடைச்சிட்டு இதுக்கான மக்கள் பலட இது நடந்துட்டுது என்று சொல்லி நீங்க அந்த குறிப்பிட்ட உதவியை தந்தவங்களுக்கு மட்டும் அதை சென்ட் பண்ணி விடுங்க. விளங்குதா? அதை உங்கள்கிட்ட இதுல இருந்து நீக்கி விடுங்க முடிஞ்சதால. சரி, இப்ப அனுஷன் இதெல்லாம் இதுல ஒவ்வொருத்தரும் சொல்றது வந்து உங்களோட நல்லதுக்காக. இதே மாதிரி நாளைக்கு வந்து பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. விளங்குதா? இன்றைக்கு நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நேர்மையா வந்து இவ்வளவுக்கு கேள்விக்கு பொறுமையா பதில் சொல்லி எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து காய்ச்சிங்க தானே, அதுதான் முக்கியம். இந்த மரியாதை இருந்தாலே எல்லாமே ஒழுங்கா நடக்கும்.
மற்றது அனுசர் நீங்க இப்ப இதுல படிவா சொல்லிட்டு போகணும். இப்ப நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீங்களா? அந்த வீடியோ ப்ரொவைட் பண்றது மற்றது ஆக்கள்கிட்ட முகம் காட்டாது, அதுக்கு நீங்கள் ஓகே தானே தம்பி? இல்ல இரண்டாலாம் இறுதியா போயிட்ட முடிவை சொல்றேன்டா. உண்மையில வந்து உதவி செய்யத்தான் வேணும். எனக்கு வந்து மனசுல வந்து நானும் கஷ்டப்பட்டு வளர்ந்த அடிப்படையில வந்து எனக்கும் மக்களுக்கு உதவி செய்யற சேவை மனைப்பாங்கன்னு மனசுல இருக்கு. நான் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட்ல நான் செய்யும் போதுன்னா உண்மைக்கும் எனக்கு யூடியூப்ல காசு வருமானு தெரியாது. ஆனா வீடியோக்கள் போட்டு போக்குல சம்பளம் வரக்குலாம் தெரியுமோ இப்படியும் வந்து யூடியூப்ல இருந்து சம்பளம் வருமானு சொல்லிட்டு. ஆனா ஆரம்பத்துல வந்து எனக்கு சரியா விருப்பம் வேணா. நானும் கஷ்டப்பட்டு வந்து பிறந்த வழிகளை வந்து எனக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து அது எப்பவும் வந்து ஊர்ன ஒரு விஷயம் உண்டு. நாங்க வீடியோவில் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா வீடியோ பின்னாடி நாங்க நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சு இருக்கோம். அது எந்த சொந்த பணத்துல யூடியூப்ல இருந்து வர வருமானத்துல எனக்கு ஒரு லட்சியம் இருக்குண்ணா. நான் எல்லா வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், என்னுடைய சொந்த பணத்துல எதிர்காலத்துல நான் வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற லட்சியம் இருக்கு. ஆனா வந்து நான் இனிமேல் நான் உதவி செஞ்சா, அதாவது எனக்கு இப்ப காசு அனுப்புனா ஒரு பெண்டிங் காசுகள் இருக்கு, அதை நான் கொடுத்து முடிப்பேன். வீடியோலயோ இல்ல வீடியோ பின்னாலே வந்து நான் கொடுத்து முடிச்சு அதை முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் வந்து எந்த வருமானத்திலிருந்து நான் எந்த உதவி திட்டங்களை நான் செய்ய நினைக்கிறேன். அதோட சேர்த்து நான் உதவி திட்டங்கள் பெரிய அளவுல செய்யணும்னு சொன்னா நான் சொல்றதுக்கு செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பா அது செரட்டியா பதிவு செஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு கணக்கு காட்டி தான் நான் உதவி செய்வேன். இதை நான் இதுல சொல்லிக் கொள்றேன். நான் உங்களோட இதை கதைக்கிறேன். சரியா? இப்ப நீங்க உதவி திட்டம் செய்யறீங்க தானே? இப்ப இந்த அதாவது இந்த மக்களோட நம்பிக்கைன்றது எல்லாருக்குமே கிடைக்காது அனுஷன். உங்களுக்கு இந்த எஸ்கேக்கு கிடைச்ச மாதிரி மக்களோட நம்பிக்கை வந்து எல்லாருலயும் வராது. அப்ப எப்படியான இதுல இருக்கக்குள்ள நீங்க சரியா மனம் பற்றி செய்தா சில விஷயங்களை வடிவா செய்யலாம். விளங்குதா? நீங்கள் இப்படியேத்தான் இது செய்யணும்ன்றலாம் இல்ல. விளங்குதா? இப்ப நான் ஒரு கதைக்கு சொல்றேன் அனுஷன், இது இப்படி நடக்கக்கூடாது. நான் ஒரு கதைக்கு சொல்றேன். இப்ப நீங்க அந்த கண் உங்களுக்கு பிரச்சனையா இருந்த டைம் இருக்கல்லோ, அதை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையில உங்களோட கண்ணை நீங்க பார்வையை இழந்திருந்தா நாளைக்கு உங்களை வச்சே யூடியூப்காரர் வந்து புழப்பு நடத்திருப்பாங்க இல்லையா? அது உண்மைதான். அப்ப யோசிங்கன்னு எல்லாத்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லைன்னு. நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. உங்களோட அந்த கண்ணுக்கு இதான எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம். அப்ப நாளைக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு எவ்வளவுக்கு எங்களால மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலுமோ, எங்களால மற்றவங்களை எவ்வளவுக்கு சந்தோஷப்படுத்தலுமோ அவ்வளவுதான் முக்கியம். அதை விட்டுட்டு என்ன மக்கள் தர காசை கேள்வி கேட்க மாட்டாங்க தானே? ஒருத்தரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற விடயத்திலான இந்த 4 வருஷமா இந்த பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு கேள்வி கேட்டோன்னா நாங்களே நிறைய பேருக்கு கெட்டவனா நிக்கிறோம்னு. விளங்குதா? இன்றைக்கு எஸ்கே பத்தி அங்கால நிறைய பேர் எவ்வளவு கதைக்கிறாங்க. அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார். நாங்க இல்லையன்னு சொல்லல. ஆனா அதே இதை வந்து இவர் ஒழுங்கா செய்திருந்தாருன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது. விளங்குதான்? அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு நிச்சயம் இல்ல உங்களுக்கு அந்த கண் வருத்தம் வந்து நீங்க எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் வீடியோ போடாம இருந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தா உங்களுக்கு வேற யூடியூபர்ஸ் மேர்வால வந்து உதவி திட்டம் வர வேண்டிய நிலைமையும் வந்திருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் முக்கியம். என்னன்றதை நீங்க யோசிச்சு நடவுங்க. இதுல சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அனுஷன், இந்த கிருஷ்ணா வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்துதான் எல்லாரும் அதை பார்த்து உதவி வீடியோ தளத்துக்கு வந்தவர்கள். கிருஷ்ணாவே வந்து தவறு விட்டதால புலம்பெயர் மக்களுக்கு இந்த உதவி செய்யற வீடியோ மேல ஒரு அவநம்பிக்கை வந்தது. அந்த நேர்மையா செயற்படுறவர்களுக்கும் அனுப்பலாமான ஒரு கொஸ்டின் மார்க்ல கேள்விக்குறியில வந்து நிக்கிறதுக்கு கிருஷ்ணா ஒரு காரணம். அப்ப அதால வந்து உண்மையா கிருஷ்ணா அதாலே வந்து இந்த உதவிய கிருஷ்ணாவும் ஒரு பக்கத்தால அதுக்கு ஒரு காரணம். இந்த உதவி நிக்கிறது கிருஷ்ணாவும் ஒரு காரணம். அனுசன்ட் மற்றது என்னண்டா உறுதியா இருங்க. என்னண்டா நிச்சயமா நாங்கள் கிருஷ்ணாக்கும் எங்களுக்கும் எதுவித பிரச்சனை இல்லையா? கடைசி வரையும் இல்லை. ஆனால் எங்களை தாக்குறேன்னு சொல்லி கிருஷ்ணா வந்து நடுத்தரவு கொண்டு போறாங்க. அதைத்தான் நீங்க பராமரிங்க. ஏனென்றால் நாங்கள் ஏதோ கிருஷ்ணாவுக்கு எதிரி என்று சொல்லி கிருஷ்ணாவுக்கு இன்னும் கூடுதலான சாட்சியை எடுத்து கொடுக்குறாங்க. நான் கிருஷ்ணாக்கு பொருங்கண்ணா ஒரு கதைச்சு கொண்டு கேட்க யோசிச்சிங்க. நான் கதைச்சு முடியட்டு என்னன்னு சொன்னாலும் எனக்கு சார்ஜ் இந்த 5க்கு வந்துடும். நான்
சவுண்ட் ஒன்று அப்ப கொடுத்தேன். அனுசர் ஓகே ஒரு ஆள் அண்ணே அபி அண்ணே என்ற ஒரு சிஸ்டர் வந்திருக்க அவளோட இருக்க கதைச்சு போட்டு வையுங்க யார் அவ சரி சரி அவளோட ஓகே பயணிக்கிறவா அபி சோட்டா சோட்டா அண்ணக்கா வெயிட் பண்ணுங்கண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா இந்த அவியக்கா அபிய கேள்வி அபி எங்க அனுஷா இருக்கும் அனுஷா வணக்கம் வணக்கம் அக்கா அனுஷா வணக்கம் வணக்கம் அக்கா உங்களோட சொல்லுங்கக்கா. குரல் உண்மையா எனக்கு நல்லா பிடிச்சது. உங்களோட நீங்க இந்த உங்களோட தமிழ் எனக்கு பிடிச்சது. ஸ்டார்ட்ல நீங்க அது அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணினீங்க. நான் உங்களோட யூடியூப் அந்த நேரம் ஆமா நான் ஆமா உங்களோட சப்ஸ்கிரைபர். ஓகே, பிடிச்சது எனக்கு. என்னடா இப்படி ஒரு பிள்ளை இப்படியா தமிழ் கதைக்குதே என்று சொல்லி. ஆனா நீங்க எப்ப அந்த உதவின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப உங்களோட காசுல செய்தாதான் அது உதவி. ஓகே, நீங்க வந்து செய்யறது புலம்பெயர்ந்தாக்கண்ட செய்யறது அது உதவி இல்லை. நீங்க ஒரு இடையில மீடியேட்டர் மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஓகே, அதோட தான் எனக்கு உண்மையா பிடிக்காம போனது. அப்ப நான் யோசிச்சேன், நீங்க என்ன ஜேர்னலிசம் படிச்சனீங்களோ அனுஷா? ஏன்னா நான் நினைச்சேன் நான் அப்படி படிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்தது. நியூஸ் இல்ல இல்ல நான் வந்து ஓகே நான் ஏஎல் படிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்குள்ள நான் சூரியன் எஃப்எம் வேலை போயிட்டு இருந்தேன்க்கா. ஓகே ஓகே. அப்ப அதுல நீங்க அப்படி அண்ணா வந்தா இருங்க பிடிச்சது. கேள்வி விடுங்க நீங்க என்ன இடையில குழப்புறீங்க இல்லாட்டி கீழே போவீங்க அடுத்த நேரத்துக்கு மேக் எடுத்துக்க கீழே போவீங்களே அப்ப அண்ணா நான் நினைச்சேன் நான் நீங்க டைம் இல்ல அப்படி ஒரு வேயில போகாம இதுக்குள்ள போயிட்டுதாண்டு. நான் இல்ல அதுக்கு இல்ல உண்மையா கூட நான் வந்து ஸ்டார்ட்ல ரேடியோ 17 வயசுல ரேடியோ போனேன் சூரியன் எஃப்எம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்துச்சு தானேக்கா, ஆமாம். அதோட அந்த ஒரு பிரச்சனையில வெளியே வந்துட்டோம். பிறகு வந்து ஸ்டார் தமிழ் ரேடியோல வேலை செய்தாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த வேலை ஒழுங்கா செட்டா அப்படியில வந்து இப்ப யூடியூப்ல வந்து அது என்ன பிரச்சனை நிறைய கதைகள். ஆமா ஆமா, அது பிரச்சனை இல்லை. இல்ல நான் யோசிச்சேன். நான் இல்ல நான் நினைச்சதை சொல்றேன். அந்த யூடியூப்ல அப்படி ஒரு விஷயத்துல நீங்க போயிருக்கலாமே என்று யோசிச்சேன். அதுக்கு பிறகு நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது நீங்க போன விதம் பிடிக்கல. இப்ப மற்றவையெல்லாம் நீங்க இப்பெல்லாம் சொல்லல. அது இப்ப நீங்க போய் ஒரு ஆளை பார்த்து தொடங்குறீங்கன்னு சொன்னா அது நீங்க வளர்ந்த பிள்ளை நீங்க தான் அந்த மற்றவையெல்லாம் நாங்க கதைக்க வரையில. ஏன்னா அது கோர்ட் கேஸ்ல இது கேட்க நாங்க அதை பற்றி கதைக்க கூடாது. என்ன கொண்டு அதே மாதிரி தானக்கா எனக்கும் ஒரு சில விஷயங்கள் ஓப்பனா கதைக்கல. எனக்கும் விளங்குது. நான் அப்படி கதைக்க மாட்டேன். மற்றவையெல்லாம் நாங்க பிள்ளை போடக்கூடாது. இப்ப நாங்க ஒரு பிள்ளையை செய்தோம்னா நாங்க இதுல எடுத்துக்கொள்ளணும். என்ன அதான் வளர்ந்தவைக்குரிய இது. மற்றது நீங்க வந்து அன்றைக்கு ஒரு வீடியோ நான் அப்ப இப்பதான் இந்த பிரச்சனைகள் வந்த அப்புறம் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒரு 2 பிள்ளைகள் ஒரு ட்வின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு போய் சாமான் வேண்ட போறீங்க கடைக்கு. ஓகே, அப்ப நானும் ஏன் நினைச்சது நீங்க அப்ப சொல்லி கொண்டு போறீங்க மருமக்களுக்கு சாமான் வேண்ட போறேன்னு. ஓகே, அப்ப நான் நினைச்சேன் நீங்க தான் உங்களோட காசுல வேண்ட போறீங்க. சரியோ, வேண்டு மட்டும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன சொன்னா நான் வந்து கொஞ்சம் தொலைநோக்கா பார்ப்பேன். இப்ப நாங்க ஒரு சாமான் வேண்டிக்குள்ள அது அந்த இடத்துக்கு பொருந்துமோன்றதை பார்க்கணும் முதல்ல. இப்ப நாங்க ஒரு வெக்க நாட்டுல இருக்கேக்க அது வந்து எங்களோட வெக்க நாட்டுக்கு பொருந்தணும். என்ன இப்ப குளிர் நாட்டுல இருக்கிறது வேற அது வேற. அப்ப நீங்க வந்து சொல்றீங்களா அதுல நீங்க நான் வடிவாத நோட் பண்ணினேன். நீங்க சொல்றீங்க இப்ப 2 காட்டி நம்ம அந்த கரியர் மாதிரி இந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போறதுக்கு பிள்ளைய வளர்த்தாட்டுறதுக்கு வளர்த்தாட்டுறதுக்கு உண்டு. மற்றது அந்த தூக்கி கொண்டு போறதுக்கு 2 பேருக்கும். அப்ப நீங்க டக்குன்னு சொல்லுறீங்க கூட மாதிரி அந்த ஒரு கரியர் சொல்ற. ஓகே, அப்ப அத நீங்க சொல்றீங்க. நீங்க விலைய கூடி கேட்கல. நீங்க டக்குன்னு சொல்றீங்க விலை கூடினதை தாண்டு. ஓகே, நீங்க அப்ப நீங்க விளங்குது ஞாபகம் எங்களுக்கு. அப்ப நீங்க விலை கூடினா தாண்டோன்னா அப்ப கடைக்காரர் அதைத்தானே செய்வினம். அது அப்ப வெல்வெட்டில செய்தது என்ன அந்த செய்த அது வந்து வெல்வெட். எனக்கு சும்மா மற்ற டைம் எடுக்கிறேன்னா எனக்கு தெரியல. அப்ப மற்றது வந்து கொட்டன். அப்ப கொட்டன் தான் அந்த நாட்டுக்கு நல்ல அந்த வெக்கைக்கு பிள்ளைகள் அந்த சூழ்நிலைக்கு நல்லாமே. அப்ப நீங்க டக்கண்ட அதை அப்ப எடுக்க அப்ப அந்த பேந்ததான் பார்த்தா அது புலம்பேந்தாக்கண்ட காசு. சரியா, உங்களோட காசுன்னு சொன்னா இதை வந்து தவறா விளைவிக்கொள்ளாதுங்க. என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த அக்காட கணவர் இங்க உள்ள அதுக்கு வேற இல்ல. அதுக்கு நம்ம குடுக்கறது வந்து நல்ல குவாலிட்டியான பொருள். ரெட்ட பிள்ளைகளுக்கா சின்ன பிஞ்சு இல்லைன்னு அப்ப குடுக்கறது கொஞ்சம் குவாலிட்டியான வாங்கி கொடுத்தோம்னா நீண்ட நாளைக்கு பாவிப்பாங்க என்ற ஒரு அடிப்படையிலானாக்கா நான் விலை கூடியன்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் திறமா இருக்குமே. அப்ப அதனால அவர்கிட்ட மீனிங் வந்துட்டா கொஞ்சம் விலை கூடனா குவாலிட்டியா இருக்கும். வெளியில இருந்து பாக்க எங்களுக்கு வேற மாதிரி இருக்குங்கய்யா. அனுஷன் விலை கூடினதுண்டா போல நல்ல மண்டு இல்ல. அது உங்களுக்கு விளங்கணும். இப்ப விலை கூடின சாமான் 2வது முறையா தானாக்கா அந்த பிள்ளைகளுக்கு வாங்கினா சின்ன பிள்ளைகளுக்கா விளங்குதோ. முதலாவது ஒரு மருமகன் சொல்லிட்டு மன்னார்ல வாங்கினாங்க. அப்புறம் இங்க வாங்கினேன்னா தெரியாதாக்கா அது வந்து உண்மையில எண்ணத்துல பாவிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் இல்ல தானே அனுஷன். அதுல உங்களை பிள்ளை அப்படியான விஷயத்த செய்ய நாங்க இப்ப பாக்க என்ன தோணும். இப்ப நான் அந்த பிள்ளைய சரி சொல்ல வரல. நாங்க பாக்க என்ன எங்களுக்கு தோன்றது என்று சொன்னா
அப்ப இவன்ற காசுண்டா இப்படி யோசிச்சு தானே வேண்டி நம்ம இது யார்ட்டையோ காசு இப்ப அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லக்கா நீங்க நினைக்காதீங்க அந்த அக்காவுக்கு வந்து நான் வெளிநாட்டு காசு மட்டும் தான் கொடுத்துக்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் பிள்ளைக்கு வந்து மொட்டை வலிச்சது இந்த காரணத்தினால வீடியோ போடல. நான் 2 காசுல 20,000 கொடுத்து போட்டு வந்தேன். நீங்க போயிட்டு கேட்கலாம் அங்க. இல்ல நாங்க அப்படி என்ன சொல்லுங்க, நாங்க ஒருத்தர் நிரூபிக்க தேவையில்லை ஒரு விஷயத்தை. இப்ப எங்களோட மனச்சாட்சி ஒன்று இருக்குத்தானே, அதுக்கு நாங்க சரியா நடந்தோமே என்றாலே அதே இனஃப் என்ன. அப்ப நாங்க வந்து இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க போய் கேளுங்க, அது பிள்ளை என்ன அங்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியுது நீங்க செய்திருக்கிறீங்க. நாங்க அதுகளை ப்ரூவ் பண்ண வேற இல்லை. நான் சரியா நாங்க சரியோ பிள்ளையோ அதை நாங்க எங்களுக்கு நாங்க நிரூபிச்சாலே காணும் என்ன. நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதாவதுக்கா அது ஒரு காலம் அக்கா. முதல் ஒரு காலம் வந்து நம்ம பிழை விட்டால் அடுத்த ஜென்மத்துல தண்டனை வருவார், சொர்க்கத்துல தண்டனை. ஆனா இந்த காலம் அக்கா நவீன காலம். இந்த காலத்துல நான் இப்ப பிழை விட்டேன்னாலே இதுக்கான தண்டனையை நான் இந்த காலத்துல அனுபவிக்க கொண்டு வரும். மனச்சாட்சி படிதானக்கா ஒவ்வொரு வேலையை நான் செஞ்சு கொண்டு வரேன். ஆனா நான் பிழை விட்டு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு நான் பிழை விட்டு தான் மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையில கடவுள் எங்க தப்புனாலும் கடவுள்கிட்ட தப்பு இல்லாதக்கா, விளங்குதா? இல்ல இப்ப உங்களோட வீடியோ எல்லாம் நான் பாக்குறேன் இல்ல தானே. அப்ப எனக்கு அந்த பிள்ளை சரி நான் சொல்ல வரேன். ஆனா இப்படி நீங்க நீங்க இப்ப ஸ்டெரிட்டி என்றதை விட ஒரு வேலை திட்டங்களை ஏன் உருவாக்க கூடாது? அது அப்படி யோசிக்கலையோ நீங்க? ஒரு வேலை திட்டங்களை உருவாக்கி சொல்லுங்க. யோசிக்கலாமாக்கா, எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யல, அதுக்கு அதானே பிரச்சனை. இல்ல இப்ப நீங்க இப்ப 3 வருஷமா செய்யறீங்கன்னு சொல்றீங்க. அதானக்கா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் அக்கா. கற்றுக்கொண்டு ஐடியா கேட்டதுனாக்கா அவனை செய்யலாம். நாங்க வாகரையில திட்டம் போட்டுனாங்க. நீங்க சொன்ன மாட்டேல் வாகரையில டிஎஸ் அவரை நிறைய சந்திச்சு அங்க வந்து நிறைய காணிகள் இருக்குக்கா, விளங்குதா? நீங்க சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தனா காணிகள் இருக்கு. அங்க வந்து அந்த பைப் லைன் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ரோட்டுல வந்து நாவப்பழம் விற்க விடாமல், ரோட்டுல வந்து இதெல்லாம் ரோட்ல நின்று விற்க விடாமல் இவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று நான் கொண்டு வந்தனாங்க. அதாவது நிறைய காணிகள் இருக்கு, அங்க இருக்கிற ஜிஎஸ் வந்து ஓகே சொல்லித்தாரு.